வணக்கம். சமூக ஆர்வலர் கூட்டமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சாய் குமரன்ஜி. இந்த பச்சம்பாளையம் பகுதியில் பல்லடத்துல இந்த எரியூட்டு மையம் தொடங்குறதுக்கு முன்னாடியே சமூக ஆர்வலர் கூட்டமைப்புடைய நிறுவனத்தில் அன்பு தலைவர் அண்ணாதுரைஜி அவர்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை நாங்கள் பல விதத்தில் எடுத்திருக்கோம். கலெக்டருக்கு மனு கொடுக்கறதுல இருந்து வழக்காடு மன்றத்தில் நாங்கள் கொண்டு போய் வழக்கு தாக்கல் செய்து இப்ப வரைக்கும் அந்த போராட்டத்தை தொடர்ச்சியா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இன்னமும் இந்த பகுதி மக்களுடைய ஒரே கோரிக்கை என்ன இருக்கு அப்படின்னா, இது சுற்றுப்புற சூழலுக்கும் மக்களோட உடல் நலத்துக்கும் கேடான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மயானமே அந்த இடத்துல எரியூட்டு மயானம் வேணான்றதுதான் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அதைத்தான் நான் நிறைவேற்ற சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மயானம் இருக்க பகுதிக்கு அருகிலேயும் ஒரு தனியாருடைய பள்ளி இருக்கு. அந்த பள்ளியில பல ஆயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க. அப்ப இங்க பிணங்கள் எரிக்கிறப்ப இதோட புகையெல்லாம் அங்க போச்சுன்னா கண்டிப்பா அங்க இருக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது மறுக்க முடியாத உண்மை. இதை மருத்துவ குழு வச்சு கூட அதை பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதா, இன்னைக்கு பல்லட நகராட்சி எடுத்துக்கிட்டா ஊழல்ல முதலிடமா இருக்கு தமிழ்நாட்டுல. இதுல இருக்க ராஜேந்திரகுமார் இந்த பல்லட நகரத்துடைய திமுக பொறுப்புல இருக்கிறவருடைய மனைவி தான் இந்த பல்லட நகராட்சியுடைய தலைவராக இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஆத்மான்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அறக்கட்டளை மூலமா நாங்க இந்த மின் மயானத்தை நாங்க எடுத்து இந்த எரியூட்டு மயானத்தை நாங்க பராமரிப்பு பண்ணி நடத்த போறோம். ஒரு உடலை நாங்க அந்த இடத்துல இறந்து போற உடலை எரிக்கிறதுக்கு 3000 ரூபாய் வாங்குவோம். 3000 ரூபாயில 1,50,00,000 ரூபாய், சுமாரா 1,50,00,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த மின்மயானத்தை மக்களோட வரிப்பணத்துல நகராட்சி நிர்வாகம் கட்டியிருக்கு. ஆனா இப்ப கொண்டு போய் கொடுக்க போற யார்கிட்ட கொடுக்க போறாங்க, இந்த நகராட்சியுடைய திமுக செயலாளர் ராஜேந்திரகுமார் கையில கொடுத்து 100 ரூபாய் ஒரு பணம் எரிக்கிறதுக்கு 100 ரூபாய் மாநகர நகராட்சியிட்ட கொடுத்துட்டு 2,900 ரூபாய் இவர் அந்த அறக்கட்டளைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றது. இவ்வளவு நாள் திமுக பண்ணிட்டு இருந்த கொடுமையிலே ஊழலே மிகப்பெரிய ஊழலா இருக்கு. எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி கடைசியில பணத்திலே ஊழல் பண்ற அளவுக்கு இந்த திமுக கீழ்விட்டு போயிடுச்சு அப்படின்றத சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு, இந்து பரிவார் கூட்டமைப்பு, பாரத இந்து மக்கள் இயக்கம் மிக வன்மையா அந்த நேரத்தை கண்டனத்திருக்கிறோம். அப்ப இது கூடாது. வர 29ஆம் தேதிக்கு ஒரு தீர்மானம் போடுறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க பல்லட நகராட்சியில. இது நடக்கக்கூடாது. இது செயல்படுற மாதிரி இருந்தால், ஏன்னா ஏற்கனவே அமைச்சர் நேரு அவர்கள் துவக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப வரைக்கும் அது செயல்பாட்டுல இல்ல. நாங்க திரும்பவும் சொல்றோம், எங்களுக்கு அது வேணாம்னு தான் சொல்றோம். ஏன் வேணாம் அப்படின்னா, அந்த பகுதி மக்களுக்கு முதல் உடல்நல பாதிப்பு வரும். இந்த புகையை கண்டிப்பா அவங்க சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அருகிலேயே பல ஆயிரம் குழந்தைகள் படிக்கக்கூடிய தனியார் பள்ளி இருக்கு. அது இதெல்லாம் தாண்டி வழக்கு இருக்கு. ஓகே, நீதிமன்றத்துல இப்ப வழக்கு நம்பரா இருக்கு. விஜயதசமி இந்த விடுமுறை காலம் முடிஞ்சோடனே அது வழக்கு மறுபடியும் வாதத்துக்கு வர இருக்குது. எங்கள் தரப்பு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு தரப்பா எங்களுடைய வழக்கை நாங்க தெளிவான முறையில அதை கொண்டு சொல்றதுக்கு இருக்கோம். அது வரைக்கும் இடைக்காலமா எந்த ஒரு உத்தரவுமே நகராட்சி பிறப்பிக்க கூடாதுன்னு சொல்லி அதனுடைய ஆணையர், நகராட்சி ஆணையரை பார்த்து நேரடியா இதை நிப்பாட்டுன்னு சொல்லி ஊர் பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்காண்டி நகராட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம்.